நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர் என்கிற வார்த்தைகளை திருத்தூதர் பணி நமக்கு முத்திரையிட்டு பாதுகாத்து கொடுக்கிறது. சீடர்கள் என்ன செய்தார்கள்? வெறும் நம்பிக்கையை அவர்கள் இதயத்தில் வைத்துக்கொண்டு ஆலயத்திற்குள் சென்று தங்களை முடக்கிக் கொள்ளவில்லை. மாறாக ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அற்புதமான வல்லமையை சென்ற இடமெல்லாம் நற்செய்தியாக அறிவித்து இயேசுவை பற்றிய நல்ல அடையாளத்தை அவர்கள் எல்லோரும் அறிய தந்தார்கள். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் அடுத்தவர் அறியும்படி செய்து அதன் வழியாக ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிறவர்கள், இதே செய்தியை, இதே பணியை செயல்படுத்துகிறவர்கள். இப்படிப்பட்ட நற்செய்தி ஊழியத்தை நாமும் நமக்கு உகந்த விதத்தில் செய்து கடவுளை மாட்சிப்படுத்த அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இன்று திருப்பாடல் 66 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளே எல்லாரையும் படைத்தவராக இருக்கிறார், எல்லோரையும் பாதுகாப்பவராக இருக்கிறார். ஆகவே இதை உணர்ந்து பயணிக்கிற பிள்ளைகள் அனைவரும் கடவுளை போற்றி ஆர்ப்பரித்து அவரை மாட்சிப்படுத்துவோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். இந்த உலகத்தில் வாழ்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளும் சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள். கடவுள் நமக்கு இவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறார், நான் ஆண்டவருக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? கடவுளுடைய புகழ் பாடுவது, அவருடைய புகழை மேன்மைப்படுத்துவது,
கடவுள்தான் எனக்கு இதை செய்தார், நீயும் நம்பினால் அந்த ஆண்டவர் உன்னையும் உயர்த்துவார் என்ற அந்த நம்பிக்கையை பிறருக்கு பறைசாற்றுவதுதான் நற்செய்தியின் அறிவிப்பு. இதை உணர்ந்து பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர், அவர்கள் உம் புகழ் பாடிடுவர், உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் என்ற வார்த்தைகளை வாசிக்கிற போது அனைத்துலகோருக்கும் நன்மை செய்பவர் ஆண்டவர். ஆகவே கடவுள் நன்மை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வதே ஞானத்தின் வெளிப்பாடு. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவர் புகழ் பாடி அவரை போற்றிடுவோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வலிமையால் என்றென்றும் நீர் அரசாண்டு கொண்டிருக்கிறீர். உம்முடைய அரசில் நாங்கள் எந்நாளும் இறை மக்களாக இணைந்து பயணிக்க அருள் வேண்டும். நீ இதை ஆற்றலை தந்து இந்த அருளால் எங்களை நிறைத்து வழி நடத்தும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.